வணக்கம் எல்லாருக்கும். நேற்று ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஸ்நாக் ரெசிபி போட்டிருந்தோம். பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் கொண்டு வந்திருக்கேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் கண்டிப்பாக சொல்கிறேன், செம்மையாக இருக்கும். சிகப்பரிசி புடி கொழுக்கட்டை. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான அளவுக்கு சிகப்பரிசி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் ஊற வைக்கணும் தண்ணியில். அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு டவல்லையோ இல்லை தண்ணி வடிகிற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃபேன் கீழே வச்சிருங்க. நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கிடுங்க. அந்த பதம் உங்களுக்கு தெரியும். பிடி கொழுக்கட்டைக்கு என்ன பதம் வேணுமோ அந்த பதத்துக்கு அந்த பவுடர் ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் அரைச்ச மாவை ஒரு வானிலையில் மாற்றி நெய் கலந்து நல்லா கிண்டுங்க. ஏன்னா அந்த அரிசியோட பச்சை வாடையெல்லாம் போகணும் இல்லையா, அதுக்காக நல்லா கிண்டிடுங்க. கிண்டினதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் நாட்டு சக்கரையோ வெல்லமோ உங்களுக்கு எது இஷ்டமோ அதே வானிலையில் போட்டு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வடிகட்டி யூஸ் பண்ண போகிறோம். ரெடி பண்ணிட்டீங்களா? சிம்பிள். இனிமே ஒன்றுமே இல்லை. ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கணும். அந்த அரிசி மாவை போட்டுக்கணும். பண்ணி வச்சிருக்க பாக அதில் வடிகட்டி ஊற்றணும். நம்ம விருப்பத்துக்கு தேங்காய் சேர்க்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஏலக்காய் தட்டி போட்டுக்க வேண்டியது. இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னு வச்சிங்கன்னா இதோட பாதாம், முந்திரி, வேர்க்கடலை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும். கட் பண்ண முடியாது, மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதில் கலந்துக்கலாம். இப்போ எல்லாமே கலந்துட்டோமா, இதை அப்படியே இட்லி பதத்தில் வச்சு வேக வச்சிங்கன்னா அது புட்டு. இல்லை கையில் பிடிச்சி வச்சிங்கன்னா அது புடி கொழுக்கட்டை. ஒரே மாவு 2 டிஷ்ஷு. சுவைக்கும் நான் கேரண்டி, ஆரோக்கியத்துக்கும் நான் கேரண்டி. நான் ராணியோட பொண்ணு.